துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 19ஆம் தேதி அமாவாசையானது நடக்கிறதுக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும், என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, பரிகாரங்கள் மாதிரி ஏதாவது விஷயம் பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுதுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே சேருங்க. மேலும் உங்களுக்கு சுக்கிர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கிர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனைத்து காரியங்களிலுமே வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். பண வரவும் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக அமைய போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இழுபறியாக இருந்த அரசாங்க காரியம் அனுகூலமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முடியும். திருமண முயற்சிகளில் இருக்கீங்கன்னா அதில் சாதகமான முடிவை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும். வழக்குகளில் இருந்து வந்த பிற்போக்கான நிலை மாறி சாதகமான தீர்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் பெருமைகள் அப்படிங்கிறது உண்டாகும். வாழ்க்கை துணை மூலமாக பண வரவுக்கு அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பதில்கள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சில சலுகைகளும் கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். பற்று வரவு சுமூகமாக நடைபெறும். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்க போகுது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் என்றாலும் கூட சலிப்படையாமல் செய்வீங்க. கணவன் மனைவி பிள்ளைகளின் விருப்பங்களை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சிகரமாகவும் வச்சுருப்பீங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 12, 16. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 6. வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. நீங்கள் உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. உங்கள் பணிகளை திறமையாகவும் சரியான நேரத்திலும் முடிக்க உதவிகரமாக இருக்கும். அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மூத்த பதவி அல்லது குறிப்பிடத்தக்க பொறுப்புகள் கிடைக்கக்கூடும். இதனால் ரொம்பவே சந்தோஷமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் கடப்பீங்க. சமூக மரியாதை அதிகரிக்கும். வாரத்தின் நடுப்பகுதியில் சில வீட்டு பிரச்சனைகள் உங்களுக்கு கடுமையான பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆனாலுமே இறுதியில் உங்கள் விருப்பப்படி அவற்றை தீர்க்க முடியும். வார இறுதிக்குள்ள உங்கள் குழந்தைகளிடம் நல்ல செய்திகளை பெறுவது வீட்டிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். காதல் உறவுகள் ஆழமாகும். உங்கள் துணையோடு ஒரு ஆன்மீக தளத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாகவும் சீராகவும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் செவ்வாய் புதன், பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு, பாக்கியஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பயணத்தின் மூலமாக லாபம் கிடைக்கும். நண்பர்களால் உதவிகள் நிறைய கிடைக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். சொத்துக்கள் வாங்க எடுத்து வைத்திருக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலுமே சாதகமான பலன்களை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும். இதுவரை இருந்து வந்த தோய்வு நீங்கி லாபம் அதிகரிக்கும். இனிமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்வீங்க. முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெற்று ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீங்க. காரியங்களை செய்து முடிப்பதில் திறமை வெளிப்படுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பதவி தேடி வரும். வேலை தேடி கொண்டிருப்பவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு உண்டாகக்கூடும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கள் போகுது. மேலும் பெண்களுக்கு திட்டமிட்டபடி எதையும் செய்து முடிப்பீர்கள். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் பழி உண்டாகலாம். அதனால் எல்லா இடத்துலையுமே பார்த்து கவனமாக இருங்க.
வேலைகளில் எதிர்பார்த்த சிக்கல்களில் சந்திக்க வேண்டிய நிலை வருங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் பணி சுமை காரணமாக நிறைய விதமான விஷயங்களை நீங்கள் ஏற்க வேண்டியதாக இருக்கும். புதிய பதவிகள் வரும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். சக மாணவர்களோடு நல்லுறவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். உங்கள் திறமை மேம்படும். கோரிக்கைகள் அனைத்தும் நடக்கும். விரும்பிய இடத்திற்கு பணி மாற்றங்கள் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடுங்க. சக ஊழியர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரும். வேலையின்றி தவித்துட்டு இருக்கக்கூடிய படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. தந்தையோடு கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது கவனமாக இருங்க. வேலை செய்யும் இடத்துலையும் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்வது நல்லது. பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுங்க. மேலும் தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள்லாம் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் தொழிலை விரிவுபடுத்தி கொள்ள சரியான சமயமாக உங்களுக்கு இந்த சமயம் அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும். தாங்கள் மேன்மையடைந்து புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னும் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வரக்கூடும். அதுலேயுமே கலைத்துறையில் உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள் வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். அதே போல் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டங்களில் பரிகாரம் மாதிரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மஞ்சள் வஸ்திரம் அர்ப்பணித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 20, 21 அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் சுமூகம், ஆரோக்கியம் பெருகும். கல்வியில் தேர்ச்சி, தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை வரும். இன்னும் சிலருக்கு தங்களுடைய விருப்பம் போல் உயர் ரக வாகனங்கள் கிடைக்க போகுது. பிரபலமானவர்களின் ஆறுதலும் அன்பும் கிடைக்கும். தந்தையின் நன்மைகள், அதாவது தந்தைக்கு நன்மைகள் ஏற்படும். அரசு பணியாட்களுக்கு உயர் பதவிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தள்ளி போகலாம். மேலும் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களால் லாபமும் வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகளும் கண்டிப்பாக நடக்கும். தன சேர்க்கை ஆகியவற்றால் வரும் இன்பத்திற்கு அளவே இருக்காது. புதிய திட்டங்களால் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். வாகனங்களில் செல்லும்போது வேகத்தை குறைத்து எச்சரிக்கையோடு இருப்பது விபத்துகளை தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பெண் குழந்தைகளின் வளர்ப்பில் கூடுதல் கவனம் கொடுங்க. அவர்கள் போக்கில் விடாமல் அடக்கி வைப்பது நல்லது. உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அரசாங்கம் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் அதிகாரிகள் அனுசரணையால் வெற்றிகரமாக நடந்து முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்க நேரிடும். இடைவிடாத பணி காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலைகள் வரும். புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்தபடி அரசு உதவிகள் அனைத்துமே தாமதம் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். பெரிய மனிதர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஆதரவால் நினைத்த காரியங்கள் எளிதில் முடிவடையும். இதனால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாகவும் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி செய்யணும், முக்கியமாக என்ன விஷயம் தவிர்த்து கொள்ளணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, ஆக மொத்தத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.